அமெரிக்க அதிபரின் சமீப நாட்களுடைய செயல்பாடுகள் உலக தலைவர்கள் மத்தியில் பெரும் கேள்விகளையும் அதிர்ச்சி அலைகளையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபரின் செயல்பாடை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் திறனாய்வுடன் கண்காணித்து அதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் சில அணுகுமுறையை மேற்கொண்டு வருவது உலக தலைவர்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. தேவையின்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனது நடவடிக்கைகளின் மூலம் அமெரிக்காவுக்கு தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் நம் பாரத பிரதமர். நீ என்ன வேண்டுமானாலும் பேசு, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என் நாட்டு மக்களின் நலன் மட்டுமே முக்கியம் என்ற சிந்தனை நோக்குடன் பாரத பிரதமர் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் அனைத்து உலக நாடுகளையும் பயமுறுத்தி வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தும் அதிபர் டிரம்பிற்கு ஒருபோதும் அசைந்து கொடுக்காமல் மோடி மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தி வருகிறார் அமெரிக்காவிற்கு. கடந்த வாரம் இந்தியாவுக்கு வந்த அமெரிக்க வர்த்தக குழுவினர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொலைபேசி அழைப்பை மோடி எடுக்காமல் விட்டதும் அதனால் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என்றும் சொன்னார்கள். உலக நாடுகளே அமெரிக்க அதிபரின் தொலைபேசி அழைப்புக்காக காத்து கிடக்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ அதை கொஞ்சமும் அசட்டை செய்யவில்லை. அமெரிக்கா நம்மிடம் கேட்கும் சலுகைகள் நமது விவசாயிகளின் நலனை பெரு அளவில் பாதிக்கும் என்பதால் பிரதமர் மோடி அதை அனுமதிக்க முடியாது என்பதில் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறார். இந்த நேரத்தில் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். அரசியல் கொள்கைகள், சித்தாந்தங்கள் பல்வேறு கோணங்களில் இருந்தாலும் ஒரே நிலைக்கோட்டில் நின்று பிரதமரின் கரத்தை வலுப்படுத்துவது காலத்தின் கட்டாயம். வளர்ந்த இந்தியாவின் வலிமையான குரலை பிரதமரோடு இணைந்து குரல் கொடுப்பதில் தேசத்தின் பெருமையை பறைசாற்ற முடியும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை.